பாதுகாப்பு கிடையாது. என்ன சரி பண்ணாங்க பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் சொல்லுங்க சார்? பாதுகாப்பு கொடுக்கணும் சார், வேட்பாளருக்கு பாதுகாப்பு. பெரம்பூர்ல எல்லா பாதுகாப்பு சார் நீங்க வந்து உளவுத்துறை வச்சு கூட வந்து அவர் டீடைல் எடுக்கலாம். இவ்வளவு பேர் வர போறாங்க. ஏன் ஈவன் பெரம்பூர்ல இருக்கும்போது அங்க இருக்கிற உளவுத்துறைக்கு வந்து தெரியாதா இப்ப இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, இங்க இவ்வளவு பேர் வர போறாங்க சொல்லுது ஜேம்ஸ் மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். அது நீங்க கரூர்ல மற்றபடி நாமக்கல்ல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து இது காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது வந்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நம்ம வந்து சரி அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, விஜய்க்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதனால அதை வந்து அந்த ஆதரவை குறைத்து காட்டுவதற்கு இல்லாட்டா ஏதோ பிரச்சனை ஏற்படுத்துவதற்கோ பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ கொடங்கி அப்புறம் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் அந்த வேட்புமனு தாக்கலுக்கு முந்தைய நாளே நீங்கள் அர்ச்சனா பண்ணாங்க பார்க்குறீங்க. இன்னமும் அது தேர்தல் ஆணையத்தில் காவல்துறை ஏதாவது விதிமீறல்களை ஈடுபட்டிருந்தால் அவர்கள் இதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி லைவ்ல இருக்கு. இப்போ குளத்தூர்ல ஒரு சதி நடந்தது என்பதற்கான என்ன ஆதாரங்கள் இருக்கு? நம்ம பொதுவாக சும்மா அப்படி சொல்ல முடியும். சதிங்கிறது என்னன்னா, அதை நான் சொல்லிட்டேன், முதலே பதிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பஸ்ஸுகளை வந்து இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஆளே இல்லாத பஸ்ஸாக கூட நிறைய நம்பர்ஸ் அனுப்பி லைனா, அதாவது ஒரு பஸ்ஸுக்கு இன்னொரு பஸ் வேற வண்டிங்களே கிடையாது, பூரா பஸ் நடக்கிறதுல பஸ் விட்டாங்க. ஆமா, ஃபுல்லா ஒரு சைடு ஃபுல்லா பஸ் பேன். அப்ப என்ன அர்த்தம்னா இதுதான் சதின்னு சொல்ல வருது. அந்த மாதிரி போதுமான அளவுக்கு காவல்துறையான வந்து இயங்கலை அப்படின்னா, இப்போ நீங்க வந்து தேர்தல் ஆணையம் சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்ஷன் தான், இது எல்லாருமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுவாங்க, மாவட்ட இது ஆர்ஓ ஆபீஸ் எல்லா இடத்தையும் சேர்த்து பயணிக்கிற தவறு நடந்ததுன்னா தேர்தல் ஆணையம் உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க சார். ஒரு வேட்பாளருக்கு மட்டும் ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கவில்லை, முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை சொல்றாங்களே அவங்க அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர் இவங்க ஃபைல் பண்ணோன்னு அது என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஏன் கேட்குறாங்கன்னா இங்கே சம் வயலேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா நீங்க பாரபட்சம் பார்க்காம செயல்படுங்க அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரிகள் சொல்லும் போது ஆமா சார் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க, பாரபட்சம் இல்லாம பாருங்க, எல்லாருக்கும் போதுமான அளவு செக்யூரிட்டி கொடுங்க, அவர்கள் ஈவன் தோ வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு. சரி, இப்போ விஜய் பேட்டர்ன் மாறுமா, பிரச்சார பேட்டர்ன் இதே மாதிரி போயிட்டு இருக்குமா? விஜய் பேட்டர்ன் மாறுமா இல்ல, மக்கள் மாறிட்டாங்க, மக்கள் எழுச்சி எங்கனாலும் இருக்கு. இவர்களுக்கு போக போக அது என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஒரு சிலர் வந்து உபயோகப்படுத்துற மாதிரி இவர்களால தாங்க முடியல, களத்துல இவர்களுடைய ஒரு இது, இவங்க பிரச்சாரம் வேகமா ஆயிடக்கூடாது, இவங்க முட்டுக்கட்டு தாமதப்படுத்துறதுக்கு அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்ற கொடங்க பிரகாரம் இன்னொரு இந்த பிரச்சாரம் நடவடிக்கைகள் தொடர்பாக நம்ம ஜேம்ஸ் மார்ட்டின் சொன்னார். இன்னொன்று அவருடைய சொத்து மதிப்பு வெளியிடப்பட்டது. அந்த சொத்து மதிப்பு பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இது வந்து அவருடைய தந்தை, மனைவி, மகன், மகள் ஆகியோருக்கு நாங்கள் கடன் தொகை வழங்கியதாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், அவருக்கு இந்த மாதிரி சொத்து மதிப்பு வந்து 620 கோடி ரூபாய் இருப்பதில் வந்து இந்த மாதிரி வழங்கப்பட்டது ஒரு விமர்சனம் செய்கிறாங்க. அவர்கள் இந்த இன்கம் டேக்ஸ், வருமான வரி மற்றும் இந்த பிரச்சனைகளுக்காக இது போல கடன் கொடுத்ததாகத்தான் அது கூறப்பட்டது, அந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா சார் ஒரு விஷயம் சார், இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறாள் எழுப்பவே முடியாதுன்ற மாதிரி இவங்க வந்து தான் செய்யறதெல்லாம் ரொம்ப சரி, நம்ம வந்து வளர்ச்சியை தடுக்கிறாங்க, நம்ம ஒடுக்குறாங்க, நம்மளை நசுக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நாம சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மாற்று சக்தியாக வரீங்கன்னா முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமான்னு பாத்துக்கணும். நம்ம வந்து நீங்க சார் அவங்க திமுக தீய சக்தி, அவங்க வந்து மொத்தமா ஊழல், சரி அதிமுக ஊழல், எல்லாருமே மோசம்னே வச்சுங்களேன், நீங்க தான் ரொம்ப நியாயவாதிகள், சரியா இருக்கிறீங்க, நாட்டை காப்பாத்த வரீங்க. அப்ப அடிப்படையிலேயே உங்கள் மீதான ஒரு விஷயத்துல தனி மனித ஒழுக்கமே இல்லாம போயிடுச்சுன்னு விமர்சனம் வந்திருக்கு. நான் சொல்ல சார், இத தனி மனித ஒழுக்கமே இல்லாம போச்சுன்னு வந்திருக்கு. அப்ப சொந்த வீட்டையே காப்பாற்றுவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார்னு கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம், எந்த குடும்பத்திலேயாவது நீங்க அப்பாவுக்கு காசு கொடுத்தேன், கடன் கொடுத்தேன், அது கூட நிறைய நடக்கும் சார். அம்மாவுக்கு காசு கொடுத்தேன், அது கூட நிறைய நடக்கும் சார். மனைவிக்கு கடன் கொடுத்துருங்க, அது கூட வருமான வரியை ஏமாத்துறதுக்காக கூட நடக்கும் சார். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் கேட்க வருகிற விஷயம், அந்த குழந்தை திவ்யா படிச்சுக்கிட்டு இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு இவருடைய மகள் தானே, அந்த பொண்ணு பேர்ல 4,06,000 ரூபாய் கடன் எழுதி வச்சிருக்காரு. என்ன கடன் கொடுத்திருப்பாரு இவரு? ஒன்னு படிப்பு செலவு கொடுத்திருக்கணும், அல்லது கல்லூரியிலயோ பள்ளியிலயோ படிக்க ஃபீஸ் கட்டி இருக்கணும், வேற என்ன அவருக்காக நீ வந்து செஞ்சிருக்கணும். இன்னொரு விஷயம், 2000 ஆண்டிலிருந்து 2026 வரைக்கும் 26 ஆண்டுகளாக, திருமணமாகி 27 வருஷம் ஆகுதுன்றாங்க, 26 ஆண்டுகளாக தான் வாங்கி இருக்கிற சொத்துல ஒரே ஒரு சொத்து கூட மனைவி பேர்லயோ மகன் பேர்லயோ மகள் பேர்லயோ இல்ல. அப்ப எல்லாத்தையும் இவர் ஒருத்தரே வச்சிருக்காரு. அது தப்பு இல்லை, ஏன்னா அவரே உழைக்கிறார், அவரே சம்பாதிக்கிறார், அவரே வாங்கிக்கிறார் கூட முட்டு கட்டுவாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா,
காதல் திருமணம் செய்திருக்கிற ஒரு நபர், சராசரி மனுஷன், சாமானிய சாதாரண ஆள் கூட தன்னுடைய மனைவி கல்யாணம் ஆன உடனே மனைவிக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்னு தன்னுடைய உழைப்பை பூராத்தையும் மனைவி கிட்ட தான் கொடுப்பான். அது சரியாக சராசரியா இருக்கிற ஒரு மனுஷன். இவர் இதுவரைக்கும் அவங்க பிரேயர்ல ஒன்னு சொல்லியிருந்தாங்க, கோர்ட்லயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொருளாதார தடை ஏற்படுத்தினார் எனக்கு. அவங்க சொன்ன வார்த்தை சரின்னு இப்ப காட்டுறாங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் 4 வருஷமா சங்கீதாவுக்கு வருமானமே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்ப வருமானமே இல்லாத ஒரு நபர் வாழ்க்கை நடத்துவதற்கு, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் விஜய தான் கையேந்தி நிக்க வேண்டிய நிலையில இருந்திருக்காங்க. அதத்தான் அவங்க பிரேயர்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மனைவிக்கும் மகனுக்கும் மகளுக்குமே கொடுத்த காசெல்லாம் கணக்கு பார்த்து கந்து வட்டிக்கார மாதிரி எழுதி வச்சு கடங்காரனாக்கி விட்டு, அதை வேற வருமானத்தை நாம் தாக்கல் பண்ற இடத்துல நீங்க சொத்து மதிப்பை காட்டுறீங்கன்னா, குடும்பத்தையே பார்க்காத ஒரு நாட்டை எப்படி சார் பாப்பாருன்னு ஒரு கேள்வி. அப்புறம் அண்ணன் சீர் பண்ணலாம், மாமன் சீர் பண்ணலாம், மச்சான் சீர் பண்ணலாம், எதோனா பண்ணலாம். சொத்து மதிப்பிலே எனக்கு தப்பு இருக்கு சார். சொத்து மதிப்பே குறைவாக காட்டியிருக்கிறார். நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார் முடிச்சிடுறேன். என்னன்னா, சொத்து மதிப்பையே அவர் குறைவாக காட்டியிருக்கிறார். அரசை ஏமாத்திருக்காரு. ஏன்னா நான் சொல்லல, ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, உச்சத்தை விட்டு வந்துட்டார், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டார். செங்கோட்டையன் பேசும்போது 500 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டார். ஆதவர்ஜனா பேசும்போது 1000 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டாருன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி இருந்தால் அவர் குறைந்தபட்சம் எத்தனை 1000 கோடி இருந்திருக்கணும்? கணக்கே 600 கோடி தான் காட்டுறாங்க. அப்ப மீதிலாம் என்ன? ஒரு டிரைவருக்கு சீட்டு கொடுத்துட்டார், டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, பொங்குறாங்க, அப்படியே கண்ணீர் விட்டாரு அப்படின்னாங்க. கடைசியில யாரா அவருன்னு பார்த்தா விஜயனுடைய பினாமியா இருக்கார். அவர் நடத்துகிற நிறுவனத்தினுடைய ஒரு டைரக்டர், அவருடைய டிரைவர், அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம எல்லாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கணும் சார். போதை ஒழிப்புன்னு பேசுறாரு, கஞ்சா வியாபாரிக்கு சீட்டு கொடுத்திருக்காரு.